யாத்ராகமோ 20வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன்னு சொல்றாரு. இங்க என்னுடைய பிதாக்களுடைய அக்கிரமத்தை குறிச்சு என்னையே கேட்கணும் தேவன், ஏன் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கணும்? அப்போ தேவன் என்ன அவ்வளவு கொடூரமானவரா அப்படிங்கிற கேள்வி ஒருவேளை நமக்கு வரலாம். ஆனா தேவன் இதை மீன் பண்ணி இந்த வசனம் சொல்லல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உபாகமம் 24வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம், அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட கடவன் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பாவம் செய்யறனோ அதுக்கான நியாயத்திற்கு நான் அனுபவிச்சுதான் ஆகணும். எப்படி ரட்சிப்பு தனிப்பட்டதோ அதே போல பாவத்துக்கான நியாயத்திற்கும் தனிப்பட்டது அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப ஏன் தேவன் அக்கிரமத்தை குறிச்சு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறாங்க அப்படின்னா, அவர் பாவத்துக்கான நியாயத்திற்கு கொடுப்பேன்னு சொல்லல, அதுக்கு பதிலா பாவத்தினுடைய தாக்கம் அடுத்தடுத்த தலைமுறைகள்ல நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு தகப்பனா இருக்கிறவரு அவருடைய கடமைகளை சரியா செய்யாம துன்மார்க்கமான வழியில நடந்து தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமையாகி சீக்கிரமா மறிச்சிட்டாருன்னு சொன்னா, அவர் மறிச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளும் மனைவியும் பாத்துக்கிறதுக்கு சரியான ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த பாவத்தினுடைய தாக்கம் அந்த குடும்பத்தை நிச்சயமா பாதிக்கும். இததான் தேவன் சொல்றாங்க.